அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் நிறைவு செய்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஹாஜிமார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ஹாஜிமார்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நகை வாங்கினா எங்கே நல்லாயிருக்கும், அதாவது மக்காவில் வாங்கலாமா மதீனாவில் வாங்கலாமா இப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் கேள்விகள் அவங்களுக்கு இருக்குது. முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஊருக்கு எங்கேயும் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊர்லேயே தான் நம்ம நகை வாங்குறது சிறந்தது. நிறைய மக்களுக்கு ஏதோ சந்தோஷம் இருக்கும், இங்கே ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படிம்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா ஒரு கிராம் ஏதாவது நகையோ அல்லது ஒரு டாலரோ சின்னதாக செஞ்சுக்கலாம், நம்ம வாங்கிட்டு போகலாம். அதிகமாக எதுவும் வாங்கிடாது. இங்கே நிறைய ஏமாத்துறாங்க. ஏமாற்றக்கூடியவர் மக்காவாக இருந்தாலும் சரி மதீனாவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நியத்து ஏமாற்றணும்னு இருந்தால் அவன் எங்கே இருந்தாலும் ஏமாற்றுவான். அது மக்காவை அந்த கண்ணியத்தையும் பார்க்க மாட்டான், மதீனாவில் இருக்கிற கண்ணியத்தையும் அவன் பார்க்க மாட்டான், அதனுடைய சிறப்புகளை அவன் விளங்க மாட்டான். ஸோ அவனுக்கு ஏமாற்றணும் குறிக்கோள் இருந்துச்சு, பணம் சம்பாதிக்கணும் இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றுவான். இடையில ரொம்ப அடிக்கிறாங்க இங்கே, அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நகை வாங்கும் பொழுது. அதே மாதிரி நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இது 18 கேரட்டா 22 கேரட்டா அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு, 20 கேரட் நகையாங்கிறது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருந்த நகையை பார்த்து வாங்குங்க. நிறைய ஏமாத்துறாங்க. உங்களுடைய ஹலாலான ஒரு பணத்தை கொண்டு போய்ட்டு யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு 16 கிராம் நகை வாங்கிட்டு போனார். ஆனால் அவர் ஊரில் போய்ட்டு அவங்க ஒய்ஃப் அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா 10.5 கிராம் தான் இருக்குது. 5.5 கிராம் நகை அடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? 5.5 கிராம் நகை அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்மால் வேலைலாம் இங்கே நிறைய நடக்குது. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குங்க. ஹலாலான உழைச்ச காசை எங்கேயும் கொண்டு போய்ட்டு ஹராமாக யார்ட்டுமே கொடுத்துட்டு வராதிங்க, சரிங்களா? அதே மாதிரி அவன் வெயிட் பண்ணி போடும்பொழுது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? எவ்வளோ போடுறான் என்ன ஏது பாருங்கள், பில்லை கையில் வாங்குங்க. அதெல்லாம் பார்த்து கவனமாக இன்ஷா அல்லாஹ் வாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஏமாறுவதிலிருந்து அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. ஏமாற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்னும் சொல்லக்கூடிய நேர்வழி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்ட் அத்தர் பாட்டில் வாங்குவோம், அவன் சாம்பிள் ஒன்று தடவுவான். அந்த சாம்பிள் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும், மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் தான் விற்கிறாங்க. அதனால் என்னச்சுன்னா சாம்பிள் பீஸை வாங்கி நம்ம தேய்க்கிறோம் பார்த்திங்களா, அதை தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம வாங்குறோம் பார்த்திங்களா, எந்த ஒரு பொருளை வாங்குறோமோ அந்த பொருள் அங்கேயே உடச்சி ஒரு 2-3 பாட்டில் தேய்ச்சி பாருங்கள். உண்மையிலே உள்ள அத்தர் இருக்கா இல்லையா, இல்லை வெறும் தண்ணி ஊற்றிருக்கானா, இல்லை அது உள்ளே வெறும் எசன்ஸை ஊற்றிருக்கிறானா. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றக்கூடிய வேலைகள்லாம் கோல்மால் வேலை நிறைய பண்ணுறாங்க, சரிங்களா? நம்ம மக்களும் காசு கம்மியாக கொடுக்குறான், இவன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. ஊரில் போய் பார்த்தா தான் தெரியும் அது என்ன நிலவரம்னு சொல்லிட்டு. கைர் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பானாங்க. அதே மாதிரி இது தைலம் பாட்டில் வாங்குவாங்க நிறைய மக்கள். தைலமும் அதே மாதிரி கதை தான். அவன் தடவுறது சாம்பிள் பாட்டில் மட்டும் தான் நல்லது வச்சுருப்பான், ஒரிஜினல். மற்ற இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் தான் இருக்கும். உள்ளே வெறும் தண்ணி எசன்ஸ் வாசனை மட்டும் தான் வரும், எதுவுமே இருக்காது, சரிங்களா? அதனால் இன்ஷா அல்லாஹ் பொருட்கள் வாங்கும்பொழுது கவனமாக வாங்குங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் ஹிதாயத்தின்னு சொல்லக்கூடிய நேர்வழியை தந்தல்வானாக. நம்முடைய ஹஜ்ஜை மக்பூல் மப்ரூராக்கி அருள் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். ஏமாற்றுவரிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஏமாற்றுவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தின்னு சொல்லக்கூடிய நேர்வழி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.